ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புஸ்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 120, 14வது சாப்டர். நம்மாழ்வார் சாற்றுமுறை ரகசிய அர்த்தம். விஷ்ணு ஆலயங்களில் நடந்தேறி வரும் அத்தியந்த உற்சவத்தில் நடக்கும் நம்மாழ்வார் சாற்றுமுறை ரகசிய அர்த்தம் இதனடியில் விவரித்து சொல்கின்றோம், கேளுங்கள். மேல் சொல்லிய சாற்றுமுறை உற்சவத்தில் நம்மாழ்வாருக்கு 24 போர்வைகளை போர்த்தி அதன் பிறகு நம்மாழ்வாரை பெருமாளுக்கு எதிரில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். பெருமாளுக்கு எதிரில் நம்மாழ்வாரை நிறுத்திய பிறகு அரையர் வியாக்கியானம் செய்து நம்மாழ்வாருக்கு தூப தீபம் காட்டிய பிறகு ஒரு போர்வையை களைவார் என்றால் எடுப்பார். பிறகு மறுபடியும் அரையர் வியாக்கியானம் செய்து தூபதீபம் காட்டி மற்றோர் போர்வையை எடுப்பார். இவ்வாறாக போர்த்து வைத்திருந்த 24 போர்வைகளையும் எடுத்த பின் மேல்படி நம்மாழ்வார் மீது எந்த ஆடையும் இல்லாமல் நிர்வாணமாய் இருப்பார். பிறகு அந்த நிர்வாண விக்கிரகத்தை கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து நமஸ்கரிப்பது போல் படுக்க வைப்பார்கள். இவ்வாறாக படுக்க வைத்த பிறகு நம்மாழ்வார் சரீரமெல்லாம் தெரியாமல் இருக்கும்படி திருத்துழாவினால் மூடி பெருமாளுக்கு கற்பூர ஆராதனையை காட்டுவார்கள். இவ்வாறாக ஸ்ரீரங்கம், ஆழ்வார் திருநகர், காஞ்சி முதலாகிய க்ஷேத்திரங்களில் இப்படிப்பட்ட உற்சவங்கள் நடத்தி வருவது உண்டு. இந்த உற்சவத்தின் இரகசிய அர்த்தங்கள் எதுவோ அதை இதனடியில் இனி சொல்ல போகின்றோம், கேளுங்கள். நம்மாழ்வார் என்பவர் மாயை சொரூபமாகிய 24 தத்துவங்களுடன் மூடப்பட்டு இருக்கின்றார் எனும் பாவனையே 24 போர்வைகளை போர்த்து வைப்பதற்கு காரணம் என்று அறிய கடவீர்களாக. இந்த ஆழ்வாரானவர் மோட்சம் அடைய பரிபக்குவ காலம் சமீபித்து விட்டபடியால், கிட்ட வந்துடுச்சுன்னு அர்த்தம், இவரை மூடிக்கொண்டிருந்த மாயை சொரூபமாகிய 24 தத்துவங்களையும் ஒவ்வொரு தத்துவங்களாய் களைந்து அதாவது இந்த தத்துவம் தானல்ல என்று இவ்வாறாகவே 24 தத்துவங்களையும் களைந்து கொண்டே வந்த பின் கடைசியில் நம்மாழ்வாரை மூடிக்கொண்டிருந்த எல்லா தத்துவங்களும் ஒழிந்து விட்டன. பிறகு 25வது தத்துவமாகிய ஜீவாத்மாவே நம்மாழ்வார் சுரூபம். அந்த 25வது தத்துவமாகிய நம்மாழ்வார் ஜீவாத்மாவை 26வது தத்துவமாகிய பரமாத்மா சுரூபத்தில் சேர்ப்பதற்காக நம்மாழ்வாரை நிர்வாணத்துடன் கொண்டு போய் பெருமாள் பாதத்தினிடம் படுக்க வைத்து அவர் சரீரம் தெரியாமல் இருக்கும்படி துளசி தளத்தினால் சரீரத்தை எல்லாம் மூடி கற்பூர ஆரத்தி காட்டியவுடன் நம்மாழ்வார் ஜீவாத்மாவானது கற்பூர ஜோதி சொரூபத்தில் கலந்து பெருமாளுடன் ஐக்கியமாகிவிட்டார் என்று உலகத்தார் தெரிந்து கொள்வதற்காக இந்த நம்மாழ்வார் உற்சவத்தை செய்து காட்டுகின்றார்கள். இப்பொழுது பெருமாளை பரபிரம்மமாய் நினைக்க வேண்டியதே ஒழிய பெருமாளாய் நினைக்கலாகாது. இதுபோல் ஒவ்வொரு ஸ்ரீ புருஷர்களிடத்திலும் இருக்கப்பட்ட ஜீவாத்மாவானது 24 தத்துவங்களால் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த 24 தத்துவங்களும் எந்த ஜென்மத்தில் அவர்களை விட்டு ஒழிந்து விடுகின்றனவோ அந்த ஜென்மத்தில் பரமாத்ம சுரூபத்தில் போய் கலந்து விடுகிறார்கள் என்பதே நம்மாழ்வார் சாற்றுமுறை உற்சவத்தின் இரகசிய அர்த்தம். நம்மாழ்வார் ஜீவாத்மாவை காண விடாமல் மூடிக்கொண்டிருந்த மாயா சுரூபமாகிய 24 தத்துவங்களையும் நம்மாழ்வாரானவர் கழற்றி எரிந்து விட்டபடியால் பிறகு நம்மாழ்வார் ஜீவாத்மாவானது பரபிரம்மத்திலேயே ஐக்கியமாய் விட்டது என்று காட்டுவதற்காக கற்பூர ஜோதியை காட்டுகின்றார்கள். அந்த 24 தத்துவங்கள் என்னென்ன? நம்மாழ்வாரை மூடிக்கொண்டிருந்த 24 தத்துவங்கள். 1. ஞானேந்திரியங்கள் 5, அதாவது கண்கள், மூக்கு, நாக்கு, காதுகள், சரீரத்தின் மேலிருக்கும் தோல் என்று சொல்லப்பட்ட 5 ஞானேந்திரியங்களும் நேத்தி என்றால் நான் அல்ல, அதாவது ஐம்புலன்கள் சொல்றோம் இல்லையா, அதை சொல்றார். 2. கர்மேந்திரியங்கள் 5, அதாவது வாய், கைகள், கால்கள், குதம், மர்மஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 5 கர்மேந்திரியங்களும் நேத்தி என்றால் நான் அல்ல.
அந்த கரணங்கள் 4, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம்ங்கிறது இந்த இடத்துல இந்த ஈகோங்கிற அர்த்தத்தில் சொல்றார். மைண்ட், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்பட்ட 4 அந்த கரணங்களும் நேத்தி என்றால் நான் அல்ல. இந்த ஃபுல் பாடியும் நம்ம அல்லன்னு சொல்கிறோம்ல எப்பவுமே. ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் திஸ் மைண்ட், ஐ எம் நாட் தி எமோஷன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. ப்ளூ பல் மெடிடேஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு சங்கல்பம் மாதிரியே சொல்லுவோம், குரு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி அவர் அதை பிரித்து ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு. வாயுக்கள் 10. 1 பிராணவாயு, 2 அபான வாயு, 3 உதான வாயு, 4 சமான வாயு, 5 வியான வாயு. இதுதான் சரீரத்தின் முக்கியமான வாயுக்கள். இதற்கு உபவாயுக்கள் 5 உண்டு. அது என்னென்றால் 6 நாகவாயு, 7 கூர்ம வாயு, 8 கிர்கர வாயு, 9 தேவதத்த வாயு, 10வது தனஞ்சய வாயு என்று சொல்லப்பட்ட 10 வாயுக்களும் நேத்தி என்றால் நான் அல்ல. இந்த 10 வாயுவும் செய்யும் வேலையை பிறகு சொல்லப்படும். மேல் சொல்லிய 24 தத்துவங்களும் நான் அல்ல. நான் 25வது தத்துவமாயும் ஜீவாத்மாவாய் இருக்கின்றேன். ஆதலால் இந்த 24 தத்துவங்களையும் கலைத்து என்றால் நீக்கி 25வது தத்துவமாகிய நான் 26வது தத்துவமாகிய பரமாத்மாவில் போய் சேர்ந்து விட்டேன் என்பதே இந்த நம்மாழ்வார் சாற்றுபுரை உற்சவத்தின் ரகசிய அர்த்தம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆசை எனும் மாயையும் மேல் சொல்லிய 24 தத்துவங்களையும் எப்படி போக்கடிக்க வேண்டுமோ இனி அதை சொல்லுகின்றோம் கேளுங்களாம். ஒழிக்கணும்னு சொல்றாருல்ல, எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைய இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓர் குளத்தில் உள்ள ஜலத்தில் பாசியானது ஜலத்தை தெரிய விடாமல் பச்சை நிறமாய் மூடிக்கொண்டிருக்கும். பிறகு அந்த ஜலத்தை கைகளால் தள்ளும் பொழுது அப்பாசியானது சற்று தூரம் விலகி போகும். ஜலத்தை தள்ளாமல் நிறுத்திவிட்டால் மறுபடியும் அந்த பாசிகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து மறுபடியும் ஜலத்தை மூடிவிடும். ஆனால் அந்த பாசியை எவ்வாறு போக்கடிக்க வேண்டும் என்றால் விசேஷமாய் சிறிய கல்லுகளை கொண்டு குளத்தின் கரையில் வைத்துக்கொண்டு முதல் ஒரு கல்லை எடுத்து குளத்து மத்தியில் போட வேண்டும். அப்பொழுது கல் விழுந்த இடத்தில் அலைகள் மேல் கிளம்பி அந்த அலைகள் அவ்விடம் இருக்கும் பாசியை தூரமாய் தள்ளி கொண்டு போகும். மறுபடியும் உடனே இன்னொரு கல் எடுத்து முன் போட்ட இடத்திலேயே போட வேண்டும். அப்பொழுது அங்கு வேறு சில தூரம் தள்ளி கொண்டு போகும். இப்படியாய் கல்லுகளை எடுத்து உடனுக்குடனே நடு குளத்தில் போட்டுக்கொண்டே இருந்தால் அப்பொழுது ஜலத்தில் இருந்து அநேக அலைகள் புறப்பட்டு பாசிகளை எல்லாம் 4 பக்கங்களில் இருக்கும் படிகளின் சமீபமாய் கொண்டு போய் சேர்ப்பிக்கும். அதன் பிறகு குளத்தில் உள்ள ஜலமெல்லாம் நன்றாய் காணப்படும். குளத்தில் கல்லுகளை போடுவதை நிறுத்திவிட்டால் பாசியானது மறுபடியும் சிறுக ஏறி ஜலத்தை எல்லாம் மூடிவிடும். அதுபோல நமது இருதய கமலத்தின் மத்தியில் இருக்கும் ஆத்மாவை இதுவரை சொல்லிக் கொண்டு வந்த ஆசா பாசங்கள் என்னும் அழுக்குகள் என்னும் பாசிகள் மூடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஆசா பாசங்கள் என்னும் பாசிகளை எல்லாம் எவ்விதமாய் போக்கடிக்க வேண்டும் என்றால் பிரதி தினம் தவறாமல் ஸ்நானம் செய்து இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியத்தில் சொல்லி இருப்பது போல் விபூதியை அந்தந்த இடங்களில் மந்திரபூர்வமாக வைத்து அதன் பிறகு இந்நூலில் இதுவே சிவராஜ யோக சமாதி, இதை செய்யுங்கள் என்று விஷய அட்டவணையில் சொல்லியிருக்கின்றது. அந்த அட்டவணையில் சோகம் மந்திரம் எப்படி ஜபம் செய்யும், சோகம்னா தெரியும்ல, ஐ எம் தட், அதான் அர்த்தம். மந்திரம் எப்படி ஜபம் செய்ய வேண்டுமோ அதை மிகவும் தெளிவாய் சொல்லி இருக்கின்றது. அந்த மந்திரத்தை பூஜை அறையில் உட்கார்ந்து ஜபம் செய்து வர வேண்டும். அப்படி யார் ஒருவர் அந்த மந்திரத்தை ஜபம் செய்து வருகின்றார்களோ அவர்களுடைய ஆசா பாசங்களும் புண்ணிய பாவங்களும் நான் சொல்லிய பாசியை போல் தினம்தோறும் சிறுக கழிந்து கொண்டே கடைசியில் எல்லா ஆசைகளும் புண்ணிய பாபங்களும் ஒழிந்து மோட்சம் எனும் வீட்டை அடைவார்கள். மோட்சம் எனும் பதத்திற்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் விடுதலை அடைதலே ஆகும். விடுதலை என்றால் எல்லா ஆசா பாசங்களில் இருந்தும் புண்ணிய பாவங்களில் இருந்தும் விடுபடுதல். இவ்விரண்டிலிருந்து விடுபட்ட மகான்களுக்கே மோட்சம் என்னும் பதவி உண்டாகுமே ஒழிய மற்றவர்களுக்கு உண்டாக மாட்டார். இந்த மாயை என்னும் பாசிக்கே களிம்பு என்றும் சொல்வார்கள். களிம்பு என்பது எப்படிப்பட்டது என்று, களிம்புனா கிரீம் மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம்.
களிம்பு என்பது எப்படிப்பட்டதென்றால், ஒரு செம்பு குடத்தில் விளக்கெண்ணெயை விட்டு தினந்தோறும் அக்குடத்தை கையாண்டு வரும்பொழுதெல்லாம் பாத்திரத்தின் மேல் எண்ணெய் விழுந்து செம்பு வர்ணத்தை எல்லாம் மறைத்து அந்த பாத்திரத்தை பச்சை வர்ணமாய் செய்துவிடும். அந்த பச்சை வர்ணத்தையே களிம்பு என்று சொல்லி வேதாந்த சாஸ்திரத்தில் இதை ஒரு திருஷ்டாந்தமாய் காட்டுவார்கள். ஆதலால் இதுவரையில் சொல்லி வந்த சம்சாரம் என்னும் பந்தமானது அநேக ஜென்மங்களாய் புருஷனுடன் கூட தொடர்ந்து கொண்டே வருகின்றது. புருஷன்கிறது இந்த இடத்துல ஹியூமன் பீயிங் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இதிலிருந்து தப்பித்து கொள்ள அநேகர்கள் அநேக விதங்களாகிய உபாயங்களை செய்து வருகின்றார்கள். அவைகள் யாவை எனில், சிலர் கஞ்சா புகையை சாப்பிடுவதும், சிலர் ஜபமாலையை கையில் பிடித்து திருப்பிக் கொண்டே ஜபம் செய்வதும், சிலர் தியானம் செய்வதும், சிலர் தீர்த்த யாத்திரைகளை செய்வதும், சிலர் கர்மானுஷ்டமான விதிகளை செய்வதும், சிலர் பூஜைகளை செய்வதும், சிலர் யாகங்களை செய்வதும், சிலர் பஜனைகளை செய்வதும், சிலர் விசேஷ தர்மங்களை செய்வதும், சிலர் கோவில்களும் சத்திரங்களும் கட்டுவதுமாய் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உபாயங்களினால் சம்சாரம் என்னும் பந்தமானது நாசமாக மாட்டா. பின் எப்படி நாசமாகும் என்றால், ஞான விருத்திக்காக சோக மந்திர ஜபத்தில் சமாதி நிஷ்டை சாதனம் செய்து வர வேண்டும். அதாவது சுத்த அச்சலமாகிய அச்சலம்னா சலிக்காத அப்படின்னு சொல்றாரு அர்த்தம். அந்த கரணம் எனும் அகலில் ஹம் பிரம்மாஸ்மி எனும் சோகம் மந்திர சுடரினால் நான் என்னும் தீபத்தை பிரகாசிக்க செய்தால் அந்த க்ஷணமே சம்சாரம் எனும் பந்தம் இறந்து சச்சிதானந்த பிரம்மஸ்வரூப தரிசனமாய் ஆனந்த கடலில் மூழ்கி இருக்கலாம். இதற்கு திருஷ்டாந்தம் ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 17 ஸ்லோகம் 16 பிரமாணம் கீழே சொல்லுகிறோம், கேளுங்கள். பன பிரசாதக சௌமியத்வம் மௌனமாத்ம வினுக்ரஹ பாவசம் சுத்திரியேய தபோமானச முச்சியத்தே. காம குரோதாதிகள் எனும் ஆசா பாசங்களினால் மனதை போகவிடாமல் செய்து மிகவும் பரிசுத்தமாய் வைத்திருந்தால் அப்பொழுது அம்மனதிற்கு சந்தோஷம் என்கிற அகக்குறி முகத்தில் விளங்கி விகசித்து கொண்டிருக்கும். அகக்குறினா இன்டர்னல் சிம்பல்னு வச்சுக்கலாம். அகக்குறி முகத்தில் விளங்கி விகசித்து கொண்டு இருக்கும். மனம் விகார குணங்களில் போகாமல் நின்றுவிட்டால், வாய் திறவாமல் இருக்கும் என்றால் மௌனியாகி விடுவான். அம்மனதை அகமுகப்படுத்தி ஆத்மாவில் சேர்ப்பித்தால் அப்பொழுது மனதிற்கு உண்டாகும் சங்கல்ப விகல்பம் என்றால் நினைப்பு மறப்புகள் எல்லாம் அம்மனத்திலேயே ஒடுங்கிவிடும். இதுவே மனத்தினால் செய்யத்தக்க தவம் என்று சொல்லப்படும். ஆதலால் பிராணன் இல்லாத சரீரம் எப்படி வியர்த்தம்னா வேஸ்ட், அதுபோல் கயிறு பாம்பாய் தோன்றும் திருஷ்டாந்தம் இல்லாவிட்டால் வேதாந்த சாஸ்திரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு சாத்தியமாகாததினால் இதுவரை முன்பு கயிறு சர்பமாய் தோன்றிய திருஷ்டாந்தம் சொல்லி இருக்கின்றோம். ஓங்கார ரூபமாய் நிர்குணமாய் பரபிரமமாய் இருப்பதை இந்நூலில் உபதேசித்தோம். ஆதலால் அதை சதா காலமும் அபியசித்துக் கொண்டு வர வேண்டும். இதை செய்ய சாத்தியமாகாவிட்டால் சகுன ரூபமாகிய விக்கிரக ஆராதனையை செய்து வர வேண்டும். இந்த விக்கிரக ஆராதனையை செய்ய சாத்தியமாகாவிட்டால் ஒரு ரூபத்தை மனதில் நினைத்து அதை பரமாத்ம சொரூபமாய் பாவித்து ஒரு வரத்தையும் கேட்காமல் நிஷ்காமியமாய் பஜனைகளை செய்து வர வேண்டும். நிஷ்காமியமாய் பஜனைகளை செய்ய சாத்தியமாகாவிட்டால் காமிய கர்மங்களை, அதாவது ஒரு பலத்தை விரும்பி கர்மங்களை செய்து வர வேண்டும். பலத்தை விரும்பி கர்மங்களை செய்ய சாத்தியமாகாவிட்டால் வாராவாரம், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்னும் இந்த 7 நாட்களிலும் இனி எடுக்கப் போகும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் பிறந்து கொண்டும் மறுபடியும் இறந்து கொண்டுமாய் இருப்பதே திண்ணம். ஆதலால் இதுவரையில் முன்பு கயிறு பாம்பாய் தோன்றும் திருஷ்டாந்திரம் சொல்லி இருந்தோம் அல்லவா? அந்த கயிற்றை பார்த்து பாம்பென்று எல்லோரும் பிரமையடைந்து மதி மயங்கி இருக்கும் பொழுது கிழவியால் கொண்டு வரப்பட்ட தீப பிரகாசத்தினால் யதார்த்தமாகிய கயிறு காணப்பட்டு பாம்பின் பிரமை நீங்கி சந்தேகம் நிவர்த்தியானது போல
இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசிய நூலானது கிழவியால் கொண்டு வரப்பட்ட தீபம் போலிருந்து எல்லோருடைய சந்தேகங்களையும் போக்கடித்து நிராகாரமாகிய பரபிரம்மத்தை தரிசிக்கும்படி செய்விக்கும். ஸோ சாப்டர் 14 முடிஞ்சது. அதாவது பேஜ் நம்பர் 127 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். ஆத்மா நமஸ்தே.